பிக் பாஸ் லைவ்ல பணப்பட்டியோட செகண்ட் டாஸ்க்ல ரயான் வந்து வேற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. எத்தனை செகண்ட்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சார் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப குழப்பத்திலையும் ஐயோ நம்மளால பண்ண முடியாதுன்ற வருத்தத்திலையுமே பவித்ராவையும் ஜாக்லினும் பார்க்க முடியுது. அதுக்கு சுனிதா சொன்ன அட்வைசஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஊச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. பல பேர் லைக்கே போடாம இருக்கீங்க. லைக்கும் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனந்தி தான் லெட்டர் வந்து படிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,45 மீட்டர் 25 செகண்ட் ஆக மொத்தத்தில் 90 மீட்டர் கணக்கு அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டா, ரயான் படிக்கும் போதே நான் போறேன் அப்படின்ற மாதிரி போய் நின்றாப்ல. இன்னொரு பக்கம் வந்து பிக் பாஸும் ரயான் ஓகே சொல்றாரு. ஓகே, திரும்ப முத்து கேட்கிறாரு, ரயான் உன்னால முடியலன்னா சொல்லு, இதை நான் பண்றேன். இப்படி உன்னால முடியலன்னா சொல்லு, நான் ரெடியா தான் இருக்கேன், நான் பண்ண ரெடியா தான் இருக்கேன்ற மாதிரி முத்துக்குமரனும் கை தூக்குறாரு. ஓகே பண்ணி பாத்துருவோமே, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி முத்துக்குமரனும் ஒரு கான்பிடென்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் விஷால் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன், பணப்பட்டி எடுத்தா கூட பரவாயில்ல, போய் தொட்டுட்டாது வரேன்ற மாதிரி சத்யா கிட்ட பேசிட்டு இருந்தா டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. இந்த டாஸ்க் சொன்ன உடனே பிக் பாஸ் என்ன சொல்றாரு, ரயான் ஈஸி கிடையாது, 90 மீட்டர் இருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, கொஞ்சம் ரெடி ஆகுங்க, ப்ரிப்பரேஷன் ஆகுன்ற மாதிரி ஒரு டைமிங் ரயானுக்கு பிக் பாஸ் கொடுத்துட்டார். அப்படியே அந்த டைமிங்ல என்ன பண்ணிட்டாங்க, ஜாக்லினும் சுனிதா ஆனந்தி பேசிட்டு இருக்காங்க. ஜாக்லின், ஐயோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இப்போ ஓடவே முடியாது, இது எப்படியாவது பண்ணணும்ன்ற எனக்கு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு, பட் என்னால ஓட முடியாது, என்ன பண்றது இது, அதில் தவிர்த்து வேற எதனா ஒரு இது இருந்தா அட்வான்டேஜ், ஒரு டைமிங் அதிகமா இருந்தா இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட ட்ரை பண்ணலாம், இது எப்படி ட்ரை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது மிராக்கல் நடக்கணும், ஏதாவது நடந்தா தானே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனந்தி சொல்றாங்க கண்டிப்பா நடக்கும், ஒரு 5 பேர் போய் பொட்டி எடுக்கிற மாதிரி, அதுல அதை இது எடுத்துட்டு வர மாதிரி நடக்கும் போது முத்து சொல்லிடுறாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இதை மாத்த மாட்டாங்க, இது ஒரு பேட்டர்ன் தான், இந்த பேட்டர்ல தான் கேம் இருக்கும், இதை கண்டிப்பா சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் முத்து சொல்லிட்டு இருக்காரு. சுனிதா போயிட்டு ஜாக்லின் கிட்ட அட்வைஸ் பண்றாங்க, நீ உன்னோட உழைப்பு, நீ இதை போடணும், எஃபர்ட் பண்ணணும், இதெல்லாம் ஓகே ஜாக்லின், ஆனா நீ எடுத்துறாத, போவாத, இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், நீ ட்ரை பண்ணணும்னு நினைச்சனா ஃபர்ஸ்ட்ல ட்ரை பண்ணிருக்கணும், ரெண்டாவது ட்ரை பண்ணிருக்கணும், 30 மீட்டர் இல்ல 45 மீட்டர் ட்ரை பண்ணிருக்கணும், அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும், டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், அப்ப நீ ட்ரை பண்றது வேஸ்ட், அடுத்து ரொம்ப டஃப் ஆகிட்டே போவோம், நீ பண்றதுதான் ரொம்ப கஷ்டம், அதை பண்ணிடாத, விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்ல சொன்னோம், நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்ப இதுவே சொல்லிடுவாங்க, 100 நாள் உழைப்பு இருக்கு ஜாக்லின், 100 நாள் உழைப்பு இங்க வச்சுக்கிட்டு, அது ஒரு பக்கம் இருக்கு, 100 நாள் உழைப்பு நீ போட பாக்குற, அதுக்குன்ட்டு நம்மளால முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்கல, இது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கு, எப்படி நிறைய அட்வான்டேஜா இருக்கு, அதை அழகா யூட்டிலைஸ் பண்றாங்க அவங்களுக்கு. ஓகே, உடனே வந்து சொல்றாங்க அவங்க நல்லா ஃபாஸ்டா ஓடுறாங்கன்றது, ஈக்குவலா ஓட முடியும், ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் பிசிக் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்றது தான் பார்த்துட்டு, நீ பணத்தை மட்டும் எடுக்காத, நான் உனக்கு ஒரு கன்சர்ன்ல சொல்றேன், எடுக்காத, போவாத, இது ரொம்ப கஷ்டம், இதை ட்ரையே பண்ணாதன்ற மாதிரி சுனிதா அட்வைஸ் பண்றாங்க. என்னடா இது அதிசயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பவித்ராவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. பவித்ராவும் தொற்றாத பவி, இது பக்கமே போயிடாதன்ற மாதிரி சுனிதா இவங்கள இருந்து சௌந்தர்யா கூட போய் சொன்னாங்க, இதை மட்டும் ரிஸ்கே எடுக்காத, முயற்சியே பண்ணாதன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் ஏதாவது பண்ணணும்ன்ற ஆர்வம் இவங்க 2 பேருக்கு முனைப்பு அதிகமா இருக்குங்க, முனைப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்து விஷால் கூட என்ன பண்ணிருக்காரு, லெட்டர் படிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆனா லெட்டர் படிக்கும் போதே ஒரு பக்கம் வந்து ரயான் போய் நின்ட்டாரு. முத்துக்குமரன் வந்து சொல்றாரு, அடுத்த வாட்டி லெட்டர் படிக்கும் போதே போய் நின்னுறா விஷால், போய் நின்ட்டேனா எனக்கு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த வாட்டி விஷால் போய் நிக்கிறாரா இல்லையான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ரயானும் ரெடி ஆயிரார். முத்துக்குமரன் போயிட்டு ஓடுறா, முடியண்டா, நம்பிக்கையோட ஓடுறா, நீ முடிச்சுடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருந்தார் முத்து. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து திரும்பவும் அழுத்தமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன அழுத்தமா கொடுக்குறாருன்னா, ஸோ கிட்டத்தட்ட அந்த 25 செகண்ட்ல நீ 90 மீட்டர் கடந்து வந்துடணும், வந்தா உனக்கு பணப்பட்டி, இல்லைனா ஒரு வேளை பாதிலேயே போகும்போது உனக்கு வந்து யோசனை வருது, ஐயோ இது முடியாது, கொஞ்சம் பயம் வருது, இதெல்லாம் வருது, தடுமாற்றம் ஏற்பட்டா பட்டுன்னு அப்படியே வீட்டுக்குள்ள வந்துரு, அந்த தடுமாற்றத்தை பத்திலாம் யோசிக்காத, சடனா வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு, சடனா உள்ள வந்துரு, வேற எதுவுமே பண்ணாத, நீ உள்ள வந்துருன்ற மாதிரி சொல்லிடுறாரு திரும்ப. ஸோ முடியலனா கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ள வந்துருங்க குறிப்பிட்ட செகண்ட்லன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரயான் ரெடியா வராங்க. ரெடி ஆயிட்டு, ஸோ ரயானோட ட்ராக் வந்து ஈஸி கிடையாது, முத்துவோட ட்ராக் வந்து இப்படி இருக்கும், ஒரு ரைட்டு ஸ்ட்ரெயிட், இப்படி போனோமா, ஒரு ஸ்ட்ரெயிட்டு ஒரு ரைட்டு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகணும், இதுதான் முத்துவோட ட்ராக். ஆனால் ரயானோட ட்ராக்கு ஸ்ட்ரெயிட்டு ரைட்டு திரும்ப ஒரு ரைட்டு, ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்ட்ரெயிட்டு டபுள் ரைட்டு, ஆனால் முத்துக்கு ஸ்ட்ரெயிட்டு ரைட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரயான் ஓப்பன் பண்ண உடனே பஸ்ஸர் அடிச்ச உடனே பறந்தா பாருங்க, அந்த ஸ்பீட் படம் ஒன்று இருக்கும்ல, மார்வல்ல ஒரு ஸ்பீட் படம், அந்த ஸ்பீடு எப்படி ஓடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. புஷ்ஷுன்னு போறான், வந்துட்டான், வாமா மின்னல் அப்படின்ற கேட்டகரியில் தான் போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. கிட்டத்தட்ட ரயான் அந்த டாஸ்கை வேற மாதிரி பண்ணிட்டான்.
கிட்டத்தட்ட 17 செகண்ட் மக்களே, 17 செகண்ட்ல ஜெட்டு வேகத்துல போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டான்னா பாத்துங்களேன். அந்த அளவுக்கு வந்து ரயான் இப்போ 2 லட்சத்தை வெற்றி பெற்று, அதுல குறிப்பா எல்லாரும் நேற்று முத்து வரும்போது ஒரு பதட்டம் இருந்துச்சு. ரயான் வந்து ஏன்னா செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கு, எப்படா வந்தா அப்படின்ற மாதிரி உள்ள வரும்போதே வந்து அந்த பொட்டியை தூக்கி போட்டு அந்த ஒரு மூவ் பண்ணுவாங்கல்ல, அப்படின்ற மாதிரி ஒரு மூவ் பண்ணுவார்ல, அந்த மூவ் பண்ணதா இருக்கட்டும், வேற மாதிரி பண்ணி பயங்கரமான பாராட்டுகள் பெற்று இருக்கார் ரயான் அவர்கள். ஸோ அதை ரியல் டாஸ்க் பீஸ்ட்னா நீ தாண்டா அப்படின்ற மாதிரி திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருக்கான். டாஸ்க் பீஸ்ட்னா அது எடுத்துக்காட்டா இருக்கணும்ன்ற மாதிரி தொடர்ந்து ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கும் ரயானை பார்க்க முடிகிறது அப்படின்றது நான் பார்க்குறேன். அதில் குறிப்பா பிக் பாஸ் அடுத்து சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் கேமு போக போக கடுமையாகும், ஈஸியா இருக்காது, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு டஃப் தான் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ரயான் இப்போ 2 லட்சத்தை ஜெயிச்சிட்டாரு. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்றாங்க கேர்ள்ஸ், ஒரு பக்கம் ஜாக்லினும் பவித்ராலாம் வெளியே போய் தனியா உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா பண்றது, நமக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, இதுவும் போச்சு, என்ன பண்றதுனே தெரியலன்ற மாதிரி பவித்ரா ஒரு பக்கம். வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாக்லின் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, பக்கத்துல சௌந்தர்யா. உடனே ரவீந்தர் வந்து, என்னம்மா மேடம், என்ன உங்க பணப்பட்டுல இருந்து காசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு போலன்ற மாதிரி சௌந்தர்யா பணப்பட்டுல இருந்து காசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆல்ரெடி 50,000 போச்சு, இப்ப 2 லட்சம் போச்சு, 2.5 லட்சம் போயிருச்சு, அடுத்து என்னதான் பண்ண போறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருக்காரு. சோ அவங்க வந்து ஆல்ரெடி முயற்சி எல்லாம் பண்றதுக்கு என்ன இருக்கு. அப்ப சௌந்தர்யா சொல்றாங்க, எனக்கு ஒரு பக்கம் வந்து 100 நாள் உழைப்பு இருக்கு ப்ரோ, ஒரு நாள் உழைப்பு இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம், இன்னொரு பக்கம் நான் பணத்தை தொலைச்சிருக்கேன், பணத்தை வேஸ்ட் பண்ணி இதுவா இருக்கு, அந்த பணத்தை எடுக்கணும்னு ஆசை இருக்கு, அதுக்குன்னு இந்த 100 நாள் திரும்ப கிடைக்குமா, எனக்கு கிடைக்காது, ஆனா அந்த பணத்தை என்னால் வெளியே போய் சம்பாதிக்க முடியும். சோ இந்த பணமா 100 நாளான்ற மாதிரி ரெண்டுமே கன்ஃபியூஷன்ல இருக்கு, டைலமால இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் சீரியஸ் டவுட்ல இருக்கேன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ரவீந்திரன் இவங்க 2 பேர் கூட ஒரு கான்வர்சேஷன். இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து என்ன பண்றாங்க, பக்கத்துல சைலண்டா உட்காந்து கேட்டிருக்காங்க. நேரா அடுத்து போயிட்டு பவித்ரா போயிட்டு ஜெஃப்ரி கிட்ட பேசுறாங்க. ஜெஃப்ரி சொல்றாங்க, இந்த வாட்டி பாத்தியா டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தது, டைமிங் அதிகமா இருக்கு, டிஸ்டன்ஸ் கம்மி தான், டைமிங் அதிகமா கொடுத்துருக்காங்க, அது பார்த்துருக்கணும் பவித்ரான்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பவித்ரா சொல்றாங்க, நமக்கு ஏதாவது மேஜிக் நடக்கும், மேஜிக் உருவாகும்னு சொல்றாங்க. மேஜிக் நடந்தா நமக்கே நம்ம அப்படிதான் சொல்லுவோம், ஆனா அதெல்லாம் நடக்காது, அது எப்படி நடந்திருக்கு, நம்ம ஃபர்ஸ்டே ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும், அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வரல கிடைக்கலன்னா என்ன எப்படி அப்படின்ற மாதிரி பவித்ரா உட்காந்து அங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனா இது வந்து டோட்டலி அன்ஃபேர் ஃபார் த கேர்ள்ஸ், அது எனக்கு எக்ஸாக்ட்லி புரியுது. ஏன்னா பாய்ஸ் ஓடுற ஸ்பிரிட்டுக்கும் அந்த ஃபாஸ்ட்டுக்கும் கேர்ள்ஸோட ஃபாஸ்ட்டுமே ரொம்ப கம்மி. அதுல முத்துவராயன ஒரு டாக் போவாங்க, அது 10 செகண்டுக்கு ஐ மீன் 10 மீட்டருக்கு எத்தனை செகண்ட்ல ஓடணும், எத்தனை செகண்ட் கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்ற மாதிரி திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டத்துக்கும் முத்துவராயனும் பிளான் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு விஷயம் இருக்கும், ரயன் சொல்லுவான், இது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி, ஒரு போதை மாதிரி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணிட்டோம், அடுத்த வாட்டி நம்ம பண்ணி ஜெயிப்போன்ற மாதிரி கான்ஃபிடென்ட் இருக்கும், அங்க சின்னதா ஒரு எரரானாலும் நம்ம முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ இது ஒரு போதை மாதிரி தான், நம்ம கரெக்டா பார்த்து தான் இதுல செயல்படணும், நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போயிட்டே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே முத்து, கரெக்டா, அது வந்து தலை தேர்ச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, அதனாலதான் நான் பார்த்து கரெக்டா இருந்தேன், இது செகண்ட் டாஸ்க் கூட ஏன் ஒத்துக்கணும்னா அது என்னால பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், ஷார்ட்டா என்னால எடுத்துருக்க முடியும், என்னால பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் இப்போது லைவ்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். பாய் கைஸ்.